Dear subscribers, followers, and friends, very good morning. Today, the topic is speaking practice. We have already learned something about reading practice and listening practice. Today, that we are going to have speaking practice. Understand? Okay. There are some conditions to apply in this practice. Condition number one, you sit or stand in front of a mirror so as to see your own body language. Number two, the duration of the speech is 1 minute. Yes, 1 minute only, without any break. Condition number three, there may be a pause in your speaking for 2 or 3 seconds. Understand? Number four, there should be no repetition at all. The same sentence should not be repeated. Number five, we should have a content for this practice. That content is introduction of yourself. Your speech should be in the present tense only. Understand? It is very simple. ஏற்கனவே நாம் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம், லிசனிங் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இன்றைக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தட் we are going to apply. அதுக்கு சில கண்டிஷன்ஸு போட்டுக்கிட்டால் நல்லது. ஓகே, முதல் கண்டிஷன், நல்ல ஒரு பெரிய கண்ணாடிக்கு முன்னால் உட்காரலாம், நின்று கொள்ளலாம். அதாவது உங்களுடைய முகம், பாடி, கை, இது போன்ற அசைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்குறாப்புல கொஞ்சம் கண்ணாடி பெருசாக. ஓகே, இந்த பேச்சு 1 நிமிடம் மட்டும் போதும். இடையில நிப்பாட்டக்கூடாது. இந்த 1 நிமிடத்துக்குள்ளே நிப்பாட்டக்கூடாது, வித்தவுட் எனி பிரேக். அண்டர்ஸ்டாண்ட்? மூணாவது கண்டிஷன், பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு கேப் விடணும்னு நினைப்பீங்க. அது 2 செகண்டாக இருக்கலாம், இல்லாட்டி 3 செகண்டாக இருக்கலாம். அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது. நாலாவது கண்டிஷன், நீங்கள் சொன்ன சென்டென்ஸவே திரும்ப திரும்ப சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. 5, இதை நம்ம பேசுகிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணுமா இல்லையா, பொருள் வேணுமா இல்லையா? நீங்களே உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வது. அப்படின்னா ரொம்ப எளிதாக உங்களை பற்றி நிறையாவே தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதை வச்சு சொல்கிறது லேஸு. தட் இஸ் வை ஐ ஹவ் செலக்டட் திஸ் டாபிக். அப்புறம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்சிருக்கிறோம், பாஸ்ட் டென்ஸ் படிச்சிருக்கிறோம். இதில் இந்த ஸ்பீச் ப்ராக்டிஸில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை மட்டும் அப்ளை பண்ணி என்ன படிச்சிருக்கிறோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் ஈட்டுங்கிற ஒரு வெர்பை படிச்சிருக்கோம். அதில் எந்த மாதிரிலாம் அது மாறி வருது? ஈட்ஸுன்னு வருது, அப்புறம் இஸ்ஸு வருது, ஆம் வருது, ஹேஸ் வருது, ஹேவ் வருது இல்லையா? இதுவே இப்படியே திரும்ப திரும்ப நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த ஸ்பீச் ப்ராக்டிஸ் செஞ்சே ஆகணும். திரும்ப திரும்ப செய்யுங்க. இதற்கு அடுத்தும் வேறொரு மாதிரியாக I am going to give to you to practice. I hope you understand. That's all for this day. Thank you.
Bye for now.